வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காளான் கிரேவி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வானிலையில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய். இது என்னோடய காரத்துக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாயில் நம்ம காரம் இருக்காது, அதனால் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த காளான் கிரேவி ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காளானை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காளானில் ரொம்ப அதிகமாக மண் இருக்கும், அதனால் ஒரு 4-5 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மண் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த பொருளை மிக்சியில் போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப நுணுக்காமல் ஓரளவுக்கு நுணுக்கி எடுத்துருங்க. நுணுக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வானலியில் நான் நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிப்புக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளான் அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கல் உப்பு, காளானுக்கு எவ்வளோ கல் உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் இடித்து அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கனாலே காளான்லாம் தண்ணி விடும். அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கும் வேகிறதுக்கு. மூடி வச்சுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம நுணுக்கி வச்சுருந்த இந்த பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.